ஆமா. நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அன்னைக்கு அவர் பதவி ஏற்கும் பொழுது, எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? என்னால அன்னைக்கு நாங்க அழுத அழுக வந்து சொல்லவே முடியாதுங்க. அந்த வார்த்தைய கேட்கறதுக்கு தான் தம்பி இவ்வளோ உசுரு போனது அதுக்கு தான் தம்பி. ம். அவர வந்து எலெக்ஷனுக்கு வர்றாரு, ஜெயிக்க போறாரு, அதெல்லாம் எதுவுமே யாரும் அத எதிர்பார்த்து யாருமே கிடையாது. ம். விஜய் அண்ணா வர்றாரு, அவர் பார்க்க போறோம் அவ்வளோதான் போனாங்க. ஆனா என்னானவோ நடந்து எங்க வீட்ல 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த 40 உயிர் துடிக்க துடிக்க போச்சு பார்த்தீங்களா? அது ஒண்ணு தான். அவங்க எவ்வளோ ஆசையோட எல்லாம் போயிருப்பாங்க. அவங்க சாகறப்ப எவ்வளோ எவ்வளோ கீழ விழுறப்ப என்ன நெனச்சிருப்பாங்க அவங்க? பிஞ்சு குழந்தையெல்லாம் இறந்தது. அவங்க ஆத்ம சாந்தி அந்த ஜெயிச்சதுக்கு காரணம் இதுவும் ஒண்ணு சொல்லலாம். அவரோட உழைப்பு. ம். 2வது அவர் படுத்தின பாடு, கஷ்டம் எல்லாரும் தானே பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரா? போறாரு, திருப்பி 10 நிமிஷத்துல திருப்பி வர சொல்றாங்க. போறாரு. எல்லாரும் பார்த்துட்டே தானே இருந்தாங்க. முன்னாடியும் அதுதான். அதுக்கப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல. எல்லா குடும்பமும் எல்லாரும் பண்ணாங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்காருல்ல. கடைசியில யார் பக்கம் ஜெயிச்சது? நியாயம் எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு தான். அவர் நல்ல மனசுக்கு ஜெயிச்சிட்டாரு.